எந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு? எந்த திட்டத்த யார் கொண்டு வந்தாங்க? அப்படின்னு கூட தெரியாம, கொக்கரிச்சிட்டு இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகளே, துண்டு சீட்டோட சுத்துற உங்க தலைவர கேளுங்க. கீழடி அகழாய்வு பணிய முதல்ல அறிமுகப்படுத்தினது எடப்பாடி ஆட்சி தலைமையில தான். இது கூட தெரியாம ஸ்டாலினோட ஐடி விங்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்பி உதயகுமார் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜாதி வெறி பிடிச்ச கேவலமான கட்சி திமுக அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தன்னோட கண்டனத்தை தொடங்கியிருக்காரு ஆர்பி உதயகுமார். அதிமுக தொடங்கப்பட்டதே ஜாதி பேதத்தை ஒழிக்கிறதுக்கு தான். ஆனா இந்த திமுக ஜாதி மைண்ட் செட்லயும் பாடி ஷேமிங்க தான் தன்னோட கொள்கையாவே வச்சிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு எளிய விவசாயி. தன்னோட உழைப்பால உயர்ந்து முதலமைச்சர் ஆனவரு. இப்போ எதிர்க்கட்சி தலைவரா ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாம இப்படி ஜாதிய வன்மத்தால தனி மனிதனை விமர்சிக்கிற கேவலமான வேலையை தான் திமுக பாக்குது. சட்டையை கிழிச்சிட்டு ஐயோ அம்மானு கத்துனாரே ஸ்டாலின், அதெல்லாம் கார்ட்டூன்ல வரைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அது எல்லாத்தையும் மக்களே டிவில பார்த்து சிரிச்சிருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வேர்வை சிந்தி விவசாயம் செஞ்சவர். விவசாயிகளோட கஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். கீழடி அகழாய்வு பணியை அவரோட ஆட்சியில தான் அறிமுகப்படுத்தினாங்க. இது தெரியாம வாய்க்கிலேயே கத்திட்டு இருக்கக்கூடிய கொத்தடிமைங்க இதோட நிறுத்திக்கோங்க. கீழடி அகழாய்வு பணிக்காக 55 லட்சம் நிதி ஒதுக்கி 2018 தொடங்கப்பட்டு அதே வருஷத்துல முடிக்கப்பட்டுச்சு. அதுல 34 அகழாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுச்சு. உலகத்தரம் வாய்ந்த தள அருங்காட்சியகம் அமைக்கவும் 12,21,00,000 நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டா அதுக்கு முதல் குரல் அதிமுகவோடதா தான் இருக்கும் அப்படின்னு திமுகவுக்கு பதிலடி அறிக்கை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் இப்ப வரைக்கும் என்னதான் செஞ்சாரு? அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி அதை தன்னோட சாதனையா நினைச்சுக்கிட்டு என்னவோ பெரிய மாடல் மாதிரி போட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அப்போ இதுக்கு மேல நமக்கு தெரிஞ்சது தானே.